புதிய சமச்சீர் கல்வி 6ஆம் வகுப்பு திருக்குறள் பகுதி. எளிய உரை டாக்டர் வ. சுபா மாணிக்கனார். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. எளிய உரை. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உரை. அகர ஒலி எல்லா எழுத்துக்கும் முதலாகும். ஆதிபகவன் உலகுக்கெல்லாம் முதலாவான். குறள் 2. கற்றதனால் ஆய பயன் என்கோள் வாளறிவான் நற்றால் தொழாஅர் எனின். உரை. கற்றதன் பயன் என்ன? தூய அறிஞனது நல்ல திருவடியை வணங்காவிட்டால். குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். உரை. நெஞ்ச மலரில் இருப்பவன் அடியை நினைப்பவர் இவ்வுலகில் நெடுங்காலம் வாழ்வர். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. உரை. விருப்பு வெறுப்பு இல்லாதவனை நினைத்தவருக்கு என்றும் துன்பங்கள் இல்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. உரை. இறைவனது உண்மை புகழை விரும்புவாரை அறிவில்லாத வினைகள் நெருங்கா. குறள் 6. பொறிவாயில் 5 அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். உரை. ஐம்புலனையும் அழித்தவனது மெய் நெறியை கடைப்பிடித்தவர் நெடுங்காலம் வாழ்வர். குறள் 7. தனக்குவமை இல்லாதான்தால் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலரிது. உரை. உவமை கடந்தவன் அடியை நினைத்தாலன்றி மனக்கவலையை மாற்ற முடியாது. குறள் 8. அற ஆழி அந்தணன் தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. உரை. அறக்கடலாம் அருளாளன் அடியை நினைத்தாலன்றி பாவக்கடலை கடக்க முடியாது. குறள் 9. கோளில் பொறியியல் குணம் இலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. உரை. என் குணம் உடையவன் அடியை வணங்காத்தலை பாராத கண் கேளாத செவி போல பயனற்றது. குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். உரை. இறைவன் அடியை நினைத்தவர் பிறவி கடலை கடப்பர் நினையாதவர் கடவார். அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் 1. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரற்று பாற்று. உரை. மழையால் உலகம் நிலை பெற்று வருவதால் மழையே அமிர்தம் என்று உணர வேண்டும். குறள் 2. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உரை. உண்பவருக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி தானும் குடிநீராய் பயன்படுத்துவது மழை. குறள் 2. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உரை. உண்பவருக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி தானும் குடிநீராய் பயன்படுவது மழை. குறள் 3. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. உரை. மழை இல்லாது போகின் கடல் சூழ் உலகத்தில் பசி உயிர்களை வாட்டும். குறள் 4. ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வலங்குன்றி கால். உரை. மழை வரத்து குறையின் உழவர்கள் உழுவதற்கு ஏற்படிக்க மாட்டார்கள். குறள் 5. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரை. உழவர்களை கெடுக்கவும் துணை நின்று ஆக்கவும் வல்ல பேராற்றல் உடையது மழை. குறள் 6. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்று ஆங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. உரை. மேலிருந்து துளிமழை விழாவிட்டால் நிலத்தில் பசும்புல்லின் நுனியேனும் காண முடியுமா? குறள் 7. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின். உரை. மேகம் நீரை தாங்கி திரும்ப பொழியாவிடின் நெடுங்கடலும் தன் வளம் குறைந்துவிடும். குறள் 8.
சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. உரை: வானம் வறண்டால் திருவிழாவும் வழிபாடும் உலகில் வானவர்க்கும் நிகழமாட்டா. குறள் 9. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். உரை: மேலுலகம் நீரை வழங்காவிட்டால் தானமும் தவமும் மறைந்துவிடும். குறள் 10. நீரின்று அமையாதுலகு எனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. உரை: உலக நடப்புக்கு ஒழுக்கம் வேண்டும். அவ்வொழுக்கம் மழையில்லாவிட்டால் யாரிடமும் இருக்குமோ? அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறள் 1. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிந்து. உரை: ஒழுக்கம் விடாத துறவிகளின் பெருமையே நூல்கள் ஒருமுகமாக பாராட்டும் பெருமை. குறள் 2. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. உரை: துறவிகளின் பெருமையை அளக்க முடியாது. உலகில் இறந்தவர்களை எண்ண முடியுமா? குறள் 3. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. உரை: வாழ்வின் இருவேறு நிலைகளை ஆராய்ந்து துறந்தவர் பெருமையே உலகில் விளங்கும். குறள் 4. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. உரை: அறிவு கோளால் ஐம்புரிகளை அடக்கியவன் மேலான நிலத்துக்கு ஒரு வித்தாவான். குறள் 5. ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உலார்கோமான் இந்திரனே சாலும் கரி. உரை: ஐந்தும் அடக்கியவன் ஆற்றலுக்கு வானவர் தலைவனாம் இந்திரனே தக்க சான்று. குறள் 6. செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கு அறிய செய்கலாதார். உரை: அரிய செயல்களை செய்பவர் பெரியவர், அவற்றை செய்ய முயலாதவர் சிறியவர். குறள் 7. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. உரை: சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்ற ஐவகைகளை அறிந்தவன் வசம் உலகம். குறள் 8. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உரை: நிறைமொழி மாந்தரின் பெருமையை உலகுக்கு அவர் கூறிய உண்மைகளால் அறியலாம். குறள் 9. குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது. உரை: குணக்குன்று போலும் சான்றோரின் சினத்தை சிறுபொழுதும் யாரும் தாங்க முடியாது. குறள் 10. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். உரை: அந்தணர் என்பவர் துறவிகளே, ஏன் அவர் எவ்வுயிருக்கும் அருள் செய்பவர். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். குறள் 1. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. உரை: அறம் மதிப்பும் செல்வமும் தரும். ஆதலின் அறத்தினும் வாழ்வுக்கு நல்லது வேறில்லை. குறள் 2. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. உரை: அறத்தை போல நன்மை வேறில்லை, அதனை மறத்தலை போல கேடு வேறில்லை. குறள் 3. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய்வு எல்லாம் செயல். உரை: இயன்ற அளவு இடைவிடாது அறத்தை ஏற்கும் இடமெல்லாம் செய்க. குறள் 4. மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து மர ஆகுல நீர பிற. உரை: மனப்பிழை இன்றி நட, அதுவே அறம், மற்றவை எல்லாம் வெளிப்பகட்டு. குறள் 5. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். உரை: பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் வராமல் ஒழுகுவதே அறம். குறள் 6. அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. உரை: சாகும்போது பார்த்து கொள்வோம் எண்ணாது நாளும் அறம் செய்க, அதுவே உயர் துணை. குறள் 7. அறத்தாறு இதியென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊந்தார் இடை. உரை: பல்லக்கில் இருப்பவனையும் சுமப்பவனையும் பார்த்து அறத்தின் பயனை மதிப்பிடாதே. குறள் 8. வீழ்நாள் படா அமை நன்று ஆற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். உரை:
நாள் தவறாமல் அறம் செய்க, அது ஒருவன் பிறப்பு வழியை அடைக்கும் கல்லாகும். குறள் 9. அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. உரை: அறநெறியால் வருவதே இன்பம், பிற வழியால் வருவன துன்பம் பழி. குறள் 10. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பழி. உரை: யாரும் செய்ய வேண்டுவது அறமே, யாரும் விட வேண்டியது பழியே. அதிகாரம் 7. மக்கட்பேறு. குறள் 1. பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. உரை: அறிவுடைய குழந்தை செல்வத்தை தவிர பிற செல்வங்களை யாம் மதிப்பதில்லை. குறள் 2. எழுபிறப்பும் தீயவை தீண்டா படிப்பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். உரை: பழியில்லா பண்பு குழந்தைகளை பெற்றால் பெற்றோரை எப்பிறவியும் தீயவை நெருங்கா. குறள் 3. தம் பொருள் என்பதும் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். எளிய உரை: தம் நல்வினையால் குழந்தைகள் பிறத்தலின் குழந்தைகளே பெற்றோரின் பொருளாவார். குறள் 4. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். உரை: அமிழ்தினும் மிக இனிக்குமே தம் குழந்தைகள் இளங்கையால் கிண்டிய உணவு. குறள் 5. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. உரை: குழந்தை மேனிப்படுவது உடலுக்கு இன்பம், மழலை சொல் கேட்பது காதுக்கு இன்பம். குறள் 6. குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். உரை: தம் குழந்தைகளின் மழலை சொல் கேளாதவரே குழலிசை யாழிசை இனியது என்பர். குறள் 7. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். உரை: அவையில் முந்தியிருக்கும்படி அறிவளிப்பதே தந்தை மகனுக்கு செய்யும் கடமை. குறள் 8. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது. உரை: தம் குழந்தைகளை பேரறிவுடையவர் ஆக்குவது பெற்றோருக்கும் எல்லோருக்கும் இனியது. குறள் 9. ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உரை: தன் மகன் வீரன் என்ற புகழை கேட்டு தாய் பெற்ற காலத்திலும் பெருமகிழ்ச்சி அடைவாள். குறள் 10. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். உரை: எத்தவம் செய்து பெற்றான் இவன் தந்தை என்று பலர் சொல்லும்படி நடப்பதே மகன் கடமை. அதிகாரம் 8. அன்புடைமை. குறள் 1. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உரை: அன்புக்கும் அடைப்பு உண்டோ, அன்புடையவர் கண்ணீரே உள்ளத்தை காட்டிவிடும். குறள் 2. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்கே கொள்வர், அன்பினர் உடம்பையும் பிறருக்கு வழங்குவர். குறள் 3. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. உயிர் உடம்பினை பெற்ற தொடர்பு இருவர் அன்பு தொடர்பால் வந்தது என்பர். குறள் 4. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. அன்பு பழகும் விருப்பத்தை தரும், அவ்விருப்பம் புதிய நட்பு சிறப்பை தரும். குறள் 5. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. உலகத்தில் காதலர்கள் அடையும் சிறப்பு அன்போடு வாழ்ந்ததால் வந்தது என்பர். குறள் 6. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கு மட்டும் அன்பு துணை இல்லை, வீரத்திற்கும் அதுவே துணை. குறள் 7. என்பு இலதினை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். எலும்பில்லா புழுவை வெயில் வருத்தும், அன்பில்லா உயிரை அறம் வருத்தும். குறள் 8. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தழுந்தற்று.
நெஞ்சகத்தில் அன்பின்றி வாழ முடியுமா? பாலை நிலத்தில் பட்டமரம் தளிர்க்குமா? குறள் 9. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. அன்பாம் உறுப்பு அகத்தில் இல்லையெனின் புறத்து உறுப்பெல்லாம் இருந்தும் என்ன? குறள் 10. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. உயிருடைய உடம்பாவது அன்புடைய வாழ்வு. அன்பிலார் உடம்புகள் எலும்பு தோள்கள். அதிகாரம் 9. விருந்தோம்பல். குறள் 1. இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. குடும்பமாக இருந்து சிறந்து வாழ்வதெல்லாம் விருந்து பேணி உதவி செய்வதற்கே. குறள் 2. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற் பாற்று அன்று. வந்த விருந்து வெளிப்பெறும் இருக்க தனக்கு சாவா மருந்து கிடைப்பினும் உண்ணல் ஆகாது. குறள் 3. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. நாளும் வருகின்ற விருந்தை போற்றுக வாழ்வு துன்பப்பட்டு அழியாது. குறள் 4. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகம் மலர்ந்து விருந்து செய்பவன் வீட்டில் அகம் மலர்ந்து திருமகள் தங்கிவிடுவாள். குறள் 5. வித்தும் இடல் வேண்டும் கொள்ளே விருந்தோம்பி வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்து செய்த பின் மிச்சத்தை உண்பவனது நிலத்துக்கு விதை கூட இட வேண்டுமா? குறள் 6. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்தாரை போற்றி வருவாரை ஏற்பவன் தேவருக்கு நல்விருந்து ஆவான். குறள் 7. இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை வேள்வி பயன். விருந்தின் பயன் இதுவென்று அளக்க முடியாது. விருந்தினர் பெருமையே விருந்தின் பெருமை. குறள் 8. பரிந்து ஓம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தடைப்படாதார். விருந்து என்னும் வேள்வியில் ஈடுபடாதவர் காத்த பொருளையும் இழந்து பின் வருந்துவர். குறள் 9. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. செல்வத்தில் வறுமை விருந்திடா மடமையாம். இக்குணம் முழுதும் அறிவிலியிடமே இருக்கும். குறள் 10. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்சப்பூ மோந்தால் வாடிவிடும். விருந்தோ முகம் மாறி பார்த்தாலே வாடிப்போம். அதிகாரம் 10. இனியவை கூறல். குறள் 1. இன்சொலால் ஈரம் அலையிப் படிரும் இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அன்பும் தூய்மையும் அறமும் உடைய உண்மையாளர் சொல்லே இன்சொல்லாம். குறள் 2. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். முகமலர்ந்து என்றும் இன்சொற்கூறின் அகமலர்ந்து கொடுப்பதினும் சிறந்தது. குறள் 3. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன்னா சொல்லினிதே அறம். முகம் மலர்ந்து இனிமையாக பார்த்து உள்ளத்தோடு சொல்லுக அதுவே அறம். குறள் 4. துன்புறுவும் துவ்வாமை இல்லாக்கும் யார் மாட்டும் இன்புறுவும் இன்சொலவர்க்கு. யாருக்கும் இன்ப சொல்லை சொல்லுக துன்பம் தரும் வறுமை வராது. குறள் 5. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லுமே உயிரணிகள் பிறவெல்லாம் உடலணிகள். குறள் 6. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். நல்லவற்றைக் கண்டு இனிமையாக கூறின் தீமை தேயும் அறம் வளரும். குறள் 7. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். பிறருக்கு நற்பயன் தரும் உயர் பண்பு சொல் தனக்கும் நயமும் நலமும் தரும். குறள் 8. சிறுமையுள் நீக்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். சிறுதன்மை இல்லாத இன்சொல் எப்பிறப்பிலும் இன்பம் தரும். குறள் 9. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது.
இன்சொல் தனக்கு நலன் தருபவை கண்டவன் ஏன் பிறரிடம் கடும் சொற் கூறுகிறான்? குறள் 10. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இன்சொல் இருக்கவும் கடுஞ்சொல் கூறாதே, கனியை விடுத்து காயை கவரலாமா? அதிகாரம் 20. பயனில சொல்லாமை. குறள் 1. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். கேட்டார் வெறுக்க வீணாக பேசுபவனை எல்லாரும் இகழ்வர். குறள் 2. பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. பலர் முன் வீண் பேச்சு பேசுவது நண்பருக்கு வேண்டாததென செய்தலினும் தீது. குறள் 3. நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை. பயனில்லாதவற்றை விரித்து உரைத்தால் விளங்காதவன் என்று பேராகும். குறள் 4. நயன் சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பு இல் சொல் பல்லாரகத்து. பயனில்லாத சிறு சொல்லை பலர் முன் கூறுவது அறிவும் இல்லை நன்மையும் இல்லை. குறள் 5. சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின். பண்புடையவர்கள் பயனில சொல்லால் தரமும் சிறப்பும் போய்விடும். குறள் 6. பயனின் சொல் பாராட்டு வானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். பயனில சொல்வானை புகழ்கின்றவனை மனிதன் எண்ணாதே, மனித பதர் என்று சொல். குறள் 7. நயன் இல சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. சான்றோர் முறையல சொல்லினும் சொல்லலாம், பயனற்றவை சொல்ல ஆகாது. குறள் 8. அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அரிய பயனை அடைய முயலும் அறிஞர் பெரிய பயன் இல்லாதவற்றை சொல்லார். குறள் 9. பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். மயக்கம் இல்லாத நல்லறிஞர் மறந்தும் பொருளற்ற சொற்களை சொல்லார். குறள் 10. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். பயனுள்ள நல்ல சொற்களையே சொல்லுக, பயனில்லா வீண் சொற்களை சொல்லாதே. அதிகாரம் 23. ஈகை. குறள் 1. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஈகை என்பது ஏழைகளுக்கு கொடுப்பதே, பிறருக்கு செய்வது எதிர்பார்த்து கொடுப்பது. குறள் 2. நல் ஆறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. வீட்டு நெறி என்றாலும் வாங்குவது தீது, வீடில்லை என்றாலும் கொடுப்பது நல்லது. குறள் 3. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இல்லை என்ற துயரை எடுத்துரைக்கும் முன்பே கொடுக்கும் குணம் குடிப்பிறந்தவனிடம் உண்டு. குறள் 4. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. கேட்பவரின் முகமலர்ச்சியை காணும் வரை கேட்க விடுதல் இனியது ஆகாது. குறள் 5. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். பசி பொறுப்பது பேராற்றல், அதனினும் பேராற்றல் பிறர் பசியை ஆற்றுவது. குறள் 6. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. ஏழைகளின் பெரும் பசியை தீர்ப்பாயாக, அதுதான் செல்வனுக்கு சேமிப்பிடம். குறள் 7. பாத்து ஊன் மரி ஈ எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பகுத்து கொடுத்து உணவருந்தியவனை தீய பசிநோய் என்றும் தீண்டாது. குறள் 8. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். பொருளை தேடி இழக்கும் கொடியவர்கள் கொடுத்து மகிழும் இன்பத்தை அறியாரோ? குறள் 9. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். நிறைய உணவை தனித்து உண்பது இறப்பதினும் பார்வைக்கு அருவருப்பானது. குறள் 10. சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையாக்கடை. ஓர் ஏழைக்கு உதவ முடியாத போது விரும்பா சாவும் விரும்பத்தகும். அதிகாரம் 29.
கல்லாமை. குறள் 1. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்து ஒன்றும் கல்லாமை காக்கதன் நெஞ்சு. வசை வேண்டாம் என்பவன் மிக சிறிதும் கள்ளமின்றி தன் நெஞ்சை காக்க. குறள் 2. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனில். பிறன் பொருளை மனத்தால் நினைப்பதும் தீது ஆதலின் திருடிப் பறிக்க எண்ணாதே. குறள் 3. களவினால் ஆகிய ஆக்கம் அளவு இறந்து ஆவது போல கெடும். களவினால் வந்த செல்வம் மிகவும் பெருகுவது போல தோன்றி கெடும். குறள் 4. களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீழா விழுமம் தரும். களவிலே மிகுந்த ஆசை இருப்பது கடைசியில் நீங்காத துன்பம் தரும். குறள் 5. அருள் கருதி அன்புடையார் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். பிறர் ஏமாந்த நிலையை பார்த்திருப்பவனிடம் அருளும் அன்பும் இரா. குறள் 6. அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். களவிலே மிக்க சுவை கண்டவர்கள் அளவிலே நின்று வாழ்க்கை நடத்தார். குறள் 7. களவு என்னும் கார் அறிவாண்மை அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். நெறிபட வாழும் உறுதியுடையவர் இடத்து திருடும் பெரும் பேதமை இராது. குறள் 8. அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம் போல நிற்கும் களவு அறிந்தார் நெஞ்சில் கரவு. நெறியாளர் நெஞ்சு அறத்துக்கு இருப்பிடம் திருடர்கள் நெஞ்சு மறைவுக்கு இருப்பிடம். குறள் 9. அளவு அல்ல செய்து ஆங்கே வீவர் களவு அல்ல மற்றைய தேற்றாதவர். களவு தவிர வேறொன்றும் அறியாதவர்கள் தீமைகள் செய்து விரைவில் அழிவர். குறள் 10. கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு. திருடுபவருக்கு விரைவில் உயிர் போகும் திருடாதவருக்கு வானுலகமும் போகாது. அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. குறள் 1. சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசு அற்றார் கோள். சிறப்பு செல்வம் கிடைப்பினும் பிறருக்கு துன்பம் செய்யாமையே தூயவர் கொள்கை. குறள் 2. கருத்து இன்னா செய்தவ கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசு அற்றார் கோள். கர்வம் கொண்டு துன்புறுத்தினும் திரும்ப துன்பம் செய்யாமையே தூயவர் நோக்கம். குறள் 3. செய்யாமற் செய்ற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும். வலிய வந்து பகைத்தவரும் கூட துன்பம் செய்யின் துயரம் நீங்காது. குறள் 4. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். கொடுமை செய்தாரை தண்டிப்பது எப்படி அவர் வெட்கப்படும்படி நன்மை செய்வது. குறள் 5. அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதென்னோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிறர் துன்பத்தை தம் துன்பம் போல கருதாத இடத்து அறிவினால் என்ன பயன். குறள் 6. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன் கண் செயல். தனக்கு கொடியது எனப்பட்டதை தான் பிறருக்கு செய்ய விரும்பலாமா. குறள் 7. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வகையாலும் என்றும் எவருக்கும் மனமறிய கொடுமை செய்யாதே. குறள் 8. தன்னுயிருக்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல். தன்னுயிருக்கு பிடிக்காது என்ற தீமையை பிற உயிருக்கு ஏன் செய்கின்றான். குறள் 9. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். காலையில் பிறருக்கு கொடுமை செய்யின் மாலையில் உனக்கு கொடுமை தானே வரும். குறள் 10. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். கேடுகள் கேடு செய்தாருக்கே வந்து சேரும் துன்பம் வேண்டாதவர் துன்பம் செய்யார். அதிகாரம் 33. கொல்லாமை. குறள் 1. அறவினை யாது எனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். எவ்வுயிரையும் கொல்லாமையே அறமாம் கொள்ளுதல் எல்லா தீமையையும் தரும். குறள் 2. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை. ஆசிரியர்கள் கூறிய அறத்துள் மேலானது பகுத்துண்டு பல்லுயிரையும் காப்பதே. குறள் 3.
ஒன்றாக நல்லது கொள்ளாமை மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. நிகரற்ற அறம் கொள்ளாமை, அதற்கு துணையாகும் வாய்மையும் நல்ல அறம். குறள் 4. நல்லாறு எனப்படுவது யாது எனின், யாது ஒன்றும் கொள்ளாமை சூழும் நெறி. நன்னெறி என்பது யாது? ஓருயிரும் கொலைப்படாதபடி எண்ணும் நெறி. குறள் 5. நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொள்ளாமை சூழ்வான் தலை. பிறந்த உயிரை கொல்ல அஞ்சுபவனே பிறவிக்கு அஞ்சும் துறவியினும் மேலானவன். குறள் 6. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. கொல்லா அறத்தை கொண்டவன் ஆயுளை உயிருண்ணும் யமன் நெருங்க மாட்டான். குறள் 7. தன்னுயிர் நீர்ப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இன்னொருவன் உன்னுயிரை எடுக்கும் போதும் அவனது இன்னுயிரை எடுக்காதே. குறள் 8. நன்று ஆகும் ஆக்கம் பெரிது எனினும் சான்றோருக்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடை. வீரருக்கு போரில் படை விளைவு சிறந்தது, தனிக்கொலை விளைவு இழந்தது. குறள் 9. கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவார் அகத்து. எல்லா இழிவுகளையும் ஆராய்ந்த பெரியவர் கொலைஞனை மிக இழிந்தவனாக கருதுகிறார். குறள் 10. உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயருடம்பின் செல்லாதி வாழ்க்கையவர். நோயுடலும் தீய வாழ்வும் உடையவர் யார்? ஓருயிரை உடம்பிலிருந்து பிரித்தவர். அதிகாரம் 60. ஊக்கம் உடைமை. குறள் 1. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று. ஊக்கமே சொத்தாகும், அது இல்லாதவர் பிற இருப்பினும் சொத்துடையவர் ஆகார். குறள் 2. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கத்து சொத்தே சொத்து, பொருட்சொத்து நில்லாது போய்விடும். குறள் 3. ஆக்கம் எழுந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார். ஊக்கத்தை திண்ணமாக கையில் கொண்டவர் செல்வம் போயிற்றென்று வருந்தார். குறள் 4. ஆக்கம் மதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உழை. சோர்வில்லா ஊக்கமுடையவனது வீட்டு வழி கேட்டு செல்வம் சேரும். குறள் 5. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. மலரின் நீளம் நீரின் அளவு, மாந்தர்த்தம் வாழ்வின் உயர்ச்சி ஊக்கத்தின் அளவு. குறள் 6. உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைப்பதெல்லாம் உயர்வையே நினைக்க, உயர்வு வராவிடினும் அந்நினைவை விடாதே. குறள் 7. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடு ஊன்றும் களிறு. உறுதியாளர் அழிவிலும் ஊக்கம் தளரார். அம்புகள் தைத்தாலும் யானை வலி பொறுக்கும். குறள் 8. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உலகத்தில் பெருஞ்செல்வன் என்னும் சிறப்பை ஊக்கம் இல்லாதவர் அடையார். குறள் 9. பரியது கூர்கோட்டத்து. குறள் 9. பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலிதாக்குறின். பருமனும் கூறிய கொம்பும் இருந்தும் புலி தாக்கினால் யானையும் அஞ்சுமே. குறள் 10. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃது இலார் மரம் மக்கள் ஆதலே வேறு. ஊக்கமிகுதியே வலிமை, அது இல்லாதவர் நிலையால் மரம் வடிவால் மானிடர். அதிகாரம் 90. பெரியாரை பிழையாமை. குறள் 1. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. எதுவும் செய்ய வல்லவரின் ஆற்றலை பழிக்காதே, அதுவே தன்னை காக்கும் தலையாய நெறி. பெரியாரை பேணாது. அதிகாரம் 90. பெரியாரை பிழையாமை. குறள் 1. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. எதுவும் செய்ய வல்லவரின் ஆற்றலை பழிக்காதே, அதுவே தன்னை காக்கும் தலையாய நெறி. குறள் 2. பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும்.
பெரிய ஆற்றலுடையாரை மதியாது நடந்தால் தவிர்க்க முடியாத துன்பம் வரும். குறள் 3. கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர் கண் இழுக்கு. தொலைக்க நினைப்பின் தொலைக்க வல்லாரிடம் தொலைய வேண்டின் உன் மனம் போல் நடக்க. குறள் 4. கூற்றத்தை கையால் வெளுத்து அற்றால் ஆற்றுவாருக்கு ஆற்றாதார் இன்னா செயல். வலியாரை மெலியார் வம்புக்கு இழுத்தல் யமனை கையால் அழைப்பது போலாகும். குறள் 5. யாண்டு சென்று யாண்டும் உளராகார் வெந்துபின் வேந்து செரப்பட்டவர். வலிமிக்க வேந்தனை எதிர்த்து கொண்டவர் எங்கெங்கு போனாலும் உய்ய முடியுமா? குறள் 6. எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார். தவறி நெருப்பில் விழுந்தாலும் தப்பிக்கலாம், பெரியவருக்கு தவறு செய்தால் பிழைப்பில்லை. குறள் 7. வகைமாண்ட வாழ்க்கையும் வான்பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கார் செறின். எல்லா தகுதியும் நிறைந்தவர் சினத்தால் ஏற்றமான வாழ்வும் செல்வமும் என்னாகும். குறள் 8. குன்று அன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்று அன்னார் மாய்வர் நிலத்து. குன்று போல் வலியுடையார் அழிக்க நினைப்பின் குடித்தழைத்து நின்ற வரும் வழியின்றி மறைவர். குறள் 9. ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும். மேலான கொள்கையர் சீரினால் இடைநடுவே வேந்தனும் அரசு இழப்பான். குறள் 10. இறந்து அமைந்த சார்புடையராயினும் உய்யார் சிறந்து அமைந்த சீரார் செறின். சிறப்பு மிக்க பெரியவர் சினந்தால் ஆற்றல் மிக்கவர் துணை இருப்பினும் மீள முடியாது. 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் நிறைவுற்றது. நன்றி.